வாங்க நண்பர்களே, இன்னைக்கான கதையை பார்ப்போமா? காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். அந்த காரணத்தினால எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேலை செய்யணுமே அப்படின்னு தலைக்கு ஒரு ஆயில் மசாஜும் மூளைக்கு ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும்னு ஒரு டீயும் குடிச்சிட்டு குளிச்சு ரெடியாகி காலேஜுக்கு போயிட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான வேலை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிவ்யூ. சரியா இந்த நேரத்தில் பார்த்து என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நம்ம ப்ராஜெக்ட்டை என் ஃப்ரெண்டு லேப்டாப்புக்கு அனுப்பி அவன் லேப்டாப்ல இது ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணாம டேரக்டா ரிவ்யூல போய் நின்னோம்னா அங்க நம்ம காலை வாரி விட்டுறோம். அதனால தான் நம்ம கிளாஸே பாத்தீங்களா ப்ராஜெக்ட் ஒர்க்ல எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. அப்படியே சைடு கேப்ல என் ஃப்ரெண்டு பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சு வச்சிருந்தான். அந்த ஃப்ரெண்டு இவன் தான். நம்ம வேலைலாம் முடிஞ்சு வாடா ஒரு காஃபி பிரேக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு டேரக்டா லஞ்ச் பிரேக் போயிடலாமா? இன்றைய ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடு பிளஸ் லெமன் ஊறுகாய். அது கூடவே என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த ஸ்வீட். நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டு சும்மா உட்காந்துருந்தேன். சுத்தி சுத்தி பார்த்தா ஒருத்தன் கேம் விளையாண்டுட்டு இருந்தான். அதனால அவன் பக்கத்துல போய் சும்மா உட்காந்துருந்தேன். கேம் விளையாடுறத பாக்குற கேப்லயே ப்ராஜெக்ட் ரிவ்யூ முடிச்சாச்சு. எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரூமுக்கு வந்து செப்பலை மாட்டிக்கிட்டு டீ குடிக்க தான் கிளம்பணும். எப்பயுமே நாங்க பக்கமா இருக்க டீ கடையை விட்டு தூரமா போய் தான் பழக்கம். அப்படி போய் ஒரு கடையில பார்த்தா டீயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வர டோக்கனை வாங்கிட்டோம். ஸோ ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி டீ வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு எங்க ரூம்மேட்டுக்கு பர்த்டே, அதனால போற வழியில ஒரு கேக் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். போயிட்டு சிறப்பா கேக் கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்படியே பிறந்தநாள் பையனுக்கு கேக்கை ஊட்டி விட்டு நானும் கொஞ்சம் கேக் எடுத்து டப்பால போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா மாவு வாங்கிட்டு வருவான்னு கேட்க, மாவுலாம் வேணாம் தோசையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல தோசை கடையில் நின்று தோசையை வாங்கிட்டோம். எனக்கும் ஒரே சந்தோஷம். நானும் அப்படியே எனக்கு ஒரு காளான் ரோஸ்ட் வாங்கிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறது தான். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை.